பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஒரு 3. பச்சை மிளகா ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கள், பச்சை மிளகா வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. 2 வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு. அதே போல் தக்காளி வந்து மசிய வதக்காதீங்க, குண்டு குண்டாக தெரியணும். கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாமா. இது கூடவே லைட்டாக மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதுக்கு வந்து தண்ணிலாம் சேர்க்க போகிறது இல்லைம்மா, அப்படியே தான் செய்ய போகிறோம். மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி. பாருங்கள், மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்து திருகி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா திருகிடுங்க. இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம். இது சேர்க்கும் போது இப்படி எடுத்து உடச்சி விட்டுருங்க. பாருங்கம்மா, பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாமா. அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. பாருங்கம்மா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுருங்க. கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான பன்னீர் பொடி மாஸ் ரெடி.